வணக்கம். பாஜக அரசின் இந்தி திணிப்பு நுழைவு வாயிலேயே வாயில் நுழையாத பெயர் இந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மொழி ஒன்று வரி வடிவம் 3 எனும் வகையில் இந்தி பெயரையே தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி இம்போசிஷன் செயலில் இறங்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என பெயரை திணித்துவிட்டனர். குற்றவியல் சட்டங்களுக்கு சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுகின்றனர். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல் சக்தி ஆகிவிட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திலும் இதே வேலையைத்தான் காட்டினார்கள். கொத்தமும் ஆணவம் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சுயமரியாதையை தீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ் ஆங்கில பெயர்களில் இந்திய திணைக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களின் சூட்டை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டிய இருக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையை தற்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக அரசிற்கு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாஜக பல்வேறு இடங்களிலும் ஹிந்தியை திணித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது திருச்சி ரயில்வே அலுவலகத்தின் மண்டல அந்த நுழைவாயிலில் தற்பொழுது இந்த ஹிந்தி பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று திமுகவினரும் தொடர்ந்து கடும் கண்டனங்களை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள்.